ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாளா அது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி இருக்கக்கூடிய நெறைய டவுட்ஸ்ல இது ஒண்ணு. ஒரு 40 வயதுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து கர்ப்பப்பைய பல காரணங்களுக்காக இன்னைக்கு ரிமூவ் பண்றாங்க. அதாவது அப்டாமினல் ஹிஸ்டெரெக்டமி அப்படின்றத இத சொல்றாங்க. லைக் யூட்ரஸ் வந்து அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கும் பொழுது, ஆர் எதனா கட்டிகள் இருக்கும் பொழுது, ஆர் யூட்ரஸ்ல பெண்களுக்கு இறக்கம் வரும்பொழுது அத ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அது கணவருக்கு தெரியாம இருக்கணும்னு சில பெண்கள் நினைக்கிறாங்க. அதே மாரி கணவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கணவர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒய்ஃப்க்கு எந்த விதமான பாலியல் உணர்ச்சிகளும் இருக்காது. அவளுக்கு எல்லாமே டவுன் ஆயிடும். அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. ஸோ கர்ப்பப்பை அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்லி அது ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கும், அ மந்த்லி அந்த பீரியட்ஸ்ன்ற அ மாதவிடாய் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தான் அத பெண்களுக்கு படைக்கப்பட்டிருக்கே ஒழிஞ்சு, அவ வந்து ஒரு தாயாகறதுக்கான ஒரு பை அது. அவ்வளோதான். குழந்தைய சுமக்கிறதுக்கான ஒரு பை. ஆனா அதற்கும் டோட்டலா ஒரு செக்சுவல் உணர்வுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது டோட்டலி அவங்களுடைய ஹார்மோன பொறுத்த விஷயம். ஸோ மூளைக்கும், அவங்களுடைய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பொருத்தமானது. ஸோ யூட்ரஸ் எடுத்துட்டா அவங்களுக்கு கம்ப்ளீட்டா செக்சுவல் டிரைவ் அப்படின்றது இருக்காது அப்படின்றதே தவறான புரிதல். ஸோ அது மாதிரி ஆண்களும் தன்னுடைய ஒய்ஃப நெனச்சுக்க வேண்டாம். பெண்களுமே தன்ன அப்படி நெனச்சுக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு யூட்ரஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த உணர்ச்சிகள் சேம் நீங்க எடுக்கக்கூடிய உணவு, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் பொறுத்து எப்பவும் எப்படி இருக்குதோ அதே போல தான் இருக்கும். அதுல வேற பெருசா மாற்றம் அப்படின்றது இருக்காது. ஸோ யூட்ரஸ்ன்ற ஒரு விஷயம் குழந்தைய சுமக்கிறதுக்காக அப்படின்னு கடவுளால படைக்கப்பட்டது. ஸோ ஒன்ஸ் அதே மாரி ஆண்களுமே அவங்களுக்கு எந்த விதமான உணர்வுகள் கிடையாது யூட்ரஸ் ரிமூவலுக்கு அப்புறம் அப்படின்னு அவங்கள ஒதுக்கிற வேண்டாம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி லைஃப்ல ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 40 வயதுக்கு மேல பல காரணங்களுக்காக அந்த யூட்ரஸ் ரிமூவல்ன்ற சர்ஜரி நடக்குது. ஸோ அதனால பெண்கள் வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது. அவங்களுக்கு உணர்வுகள் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது அப்படின்றது தவறான புரிதல். நன்றி.